Hello students, welcome to my channel. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 6th standard term 3ல fraction exercise number 1.1. ஆல்ரெடி வந்து 3 sums வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு 4th சப்டிவிஷன் பார்த்தா find the difference between 8/9 and 2/7 கொடுத்துருக்காங்க. டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா, சப்ட்ராக்ட் பண்ணுறது. ஸோ எடுத்து எழுதிக்கோங்க, 8/9 மைனஸ் 2/7. இப்போது 9 7 டினாமினேட்டர் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம் மெத்தட் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ 9 7க்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். 9 7 7th டேபிளால் 9 வந்து இப்போ நமக்கு வந்து கேன்சல் ஆகாது. ஸோ வந்து 9 அப்படியே போட்டுக்கணும். 7 1s are 7. தென் 9th டேபிளால் 9 1s are 9, அந்த 1 அப்படியே போட்டுக்கிறோம். ஸோ எல்சிஎம் வந்து 7 × 9 63. இதுதான் எல்சிஎம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 8/9ஓட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் டினாமினேட்டரோட 63 வரும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ மேலே எந்த நம்பரால், கீழே மேலே சேம் நம்பரால் தான் நம்ம மல்டிபிள் பண்ணணும். 7/7. 9 7s are 63, 8 7s are 56. தென் 2/7 எடுத்துக்கிறோம். மேலே 9 கீழே 9 இதால் மல்டிபிள் பண்ணும்போது 2 9s are 18, 7 9s are 63. இப்போ 56/63 மைனஸ் 18/63. இது எப்படி எடுக்கலாம்னா 63 அப்படியே போட்டுக்கோங்க, சேமாக இருக்கு இல்லையா, அதனால் 56 மைனஸ் 18. 56ல் 18 போயிட்டா என்ன வரும், 60ல் 8 போயிட்டா 8, 4ல் 1 போனால் 3. சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். 38/63. இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம இதை சேஞ்ச் பண்ண வேண்டாம், அப்படியே எழுதிக்கலாம். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாலாம் நம்ம மாற்ற வேண்டாம், சரியா. ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுனால 38/60 தான் ஆன்சர். ஸோ டைம் நல்லா பார்த்துக்கோங்க. கிளியராக இருக்கா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு சம் 5th சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ட்ராக்ட் 1 3/5 from 2 1/3. இது நம்ம எப்படி இருக்குது, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. நம்ம எது என்ன பண்ணுவோம், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றுவோம். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் என்னென்னு தெரியும் இல்லையா, டினாமினேட்டர் வந்து ஸ்மாலாக இருக்கும், நியூமரேட்டர் வந்து பிக்காக இருக்கும். நியூமரேட்டருங்கிறது மேலே, டினாமினேட்டருங்கிறது கீழே உள்ளது. ஸோ அதான் இம்ப்ராப்பர். மேலே பார்த்தீங்கன்னா 38/63 போட்டிருக்கேன் இல்லையா, 63 அது வந்து ப்ராப்பர். மேலே இருக்கிறது ஸ்மால், கீழே இருக்கிறது பிக். இப்போ 5 1s are 5, அது மல்டிபிள் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, 5 1s are 5 + 3 = 8/5. தென் 2 1/3 எழுதிக்கோங்க. 3 2s are 6 + 1 = 7/3. இப்போது 1 3/5 from 2 1/3 இல்லையா. ஸோ 7/3 மைனஸ் 8/5. கீழே பார்க்குறீங்க, டினாமினேட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ எல்சிஎம் 3க்கும் 5க்கும் 3, 5. இப்போ 3 டேபிளால் 3 1s are 3, அந்த 5 அப்படியே போட்டுக்கிறோம். தென் 5, அந்த 1 அப்படியே போட்டுட்டு 5 1s are 5.
ஸோ 3 into 5 equal to 15 இதான் LCM. இப்போ 7 by 3 அப்படி போட்டுக்கோங்க. எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணுறோமோ அதே நம்பரால் தான் மேலே கீழே மல்டிபிள் பண்ணணும். ஸோ 5ஆல் 15 வரணும் இல்லையா, அதனால் 5 7s are 35, 3 5s are 15. Then 8 by 5 into 3 by 3. 8 3s are 24 by 15. இப்போது 35 minus 24 by 15 இப்படி எழுதிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இது எப்படி எழுதலாம்னா 35 by 15 அது வந்து 24 by 15. இதை அந்த எப்படி சொல்கிறதுனா 35 by 15 minus 24 by 15 எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபார்மேட்டுக்கு வரலாம். 35 minus 24 by 15 நான் டைரெக்டாக எழுதிட்டேன். இதையும் நான் ஒரு டைரக்ட் ஃபார்மேட்டில் எழுதிட்டேன். ஏன்னா டினாமினேட்டர் சேம் தானே, அதனால். ஸோ இப்போ 35ல் 24 போயிட்டா 11, 5ல் 4 போயிட்டா 1, 3ல் 2 போயிட்டா 1. ஸோ 11 by 15 இது என்னம்மா இது இருக்குது அப்படின்னா ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் தான் இருக்குது. ஸோ அதான் ஆன்சர். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். 6th சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிம்ப்ளிஃபை 7 2 by 7 மைனஸ் சப்ட்ராக்ட் பண்ணணும் 3 4 by 21 மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. 7 2 by 7 அதை நம்ம மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ 51 by 7 தென் 3 into 4 by 21 21 into 3 அதை மல்டிபிள் பண்ணி அப்புறம் 4ஓட ப்ளஸ் பண்ணணும். இப்போ 21 into 3ன்றது 63 63 plus 4 67 by 21. Then 51 by 7 minus 67 by 21. இப்போ LCM எடுக்கிறோம். ஏன்னா டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 7, 21. 7th table 7 1s are 7, 3 7s are 21. Then 3ஆல் 1 அப்படி போட்டுக்கணும். 3 1s are 3. 7 into 3 equal to 21 தான் LCM. நான் LM போட்டேன். LCM 51 by 7 into 3 மேலேயும் 3 21 51 into 3 153. அடுத்தது வந்து 60 by 121 பார்க்குறோம். ஏன்னா LCM 21ன்றதுனால 1ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ அது போடாமே விட்டுடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் 153 by 21 மைனஸ் 67 by 21. 153ல் 67 போயிட்டா என்ன வரும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சப்ட்ராக்ட் பண்ணுறோம். 13ல் 7 போயிடுச்சுன்னா அங்கேருந்து ஒன்று நம்ம பாரோ பண்ணி 6 பேலன்ஸ் 4 இருக்கும். அப்போ இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணால் 14 6 வந்து போயிடுச்சுன்னா 86. அப்போ 86 by 21. இது என்ன பண்ணலான்னா நம்ம வந்து இம்ப்ராப்பரில் இருக்குது இது. ஸோ நம்ம வந்து டிவைட் பண்ணலாம், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணலாம். ஸோ 21 86 4ஆல்
4 21s are 84. Balance 2. இது ரிமைண்டர், இது quotient, இது டிவைசர். அந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம எழுதணும். ஸோ Q அதாவது quotient R by D. Qங்கிறது 4, Rன்றது 2, Dன்றது 21. Next fraction. This is the answer. என்ன பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது, அதை நம்ம இம்ப்ராப்பராக மாற்றிக்கிறோம். மேலேயும் கீழேயும் எல்சிஎம் எடுத்துகிட்டு 51/7க்கு 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 21 வரும். மேலே வந்து 153. ஸோ அதை அப்படியே போட்டுக்கிறோம். 67/21ங்கிறது சேம் தான். ஸோ 1ஆல் மல்டிபிள் பண்ணுறோம், அதை அப்படியே எடுத்து போட்டுக்கிறோம். அதுலேருந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம். சப்ட்ராக்ட் பண்ண 86 வருது. ஸோ அது வந்து இம்ப்ராப்பரில் இருக்கிறதுனால நம்ம அதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணுறோம். 86 21ஆல் டிவைட் பண்ணும்போது 4 quotient வருது, 2 ரிமைண்டர் வருது, டிவைசர் 21. த ஆன்சர். ஓகேவா? பேலன்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.